நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் நாள் காலையிலே தேவன் அவரை தேடும்படியாக நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்திருக்கின்றார். அவருடைய தயவுக்காக நன்றி. கடந்த நாட்களெல்லாம், மாதங்களெல்லாம், ஆண்டுகளெல்லாம் நம்மை கண்மணி போல காத்தவர் இனி வரும் நாட்களெல்லாம், மாதங்களெல்லாம், ஆண்டுகளெல்லாம் நிச்சயமாய் நம்மை காப்பார். அதுதான் நாம் அவரை பற்றி கொண்டிருக்கக்கூடிய அறிவு, அனுபவம், தைரியம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று ஒரு தேவ மனிதன் தன் வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லியிருக்கிறார். நாமும் அவர் நல்லவர் என்று ருசித்து பார்த்திருக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த காலை வேளையிலே அவரைத்தான் நாம் தேடி வந்திருக்கிறோம். அவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த ஜூலை மாதம் முதல் நாள் காலையிலே உம்மை தேடி வரும்படியாக எங்கள் தேவாதி தேவன், பரம தகப்பன், இரட்சகராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு எங்களுக்கு இந்த தயவை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, கடந்த மாதங்களெல்லாம் எங்களை காத்தீர். அவைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே எங்களை தனித்தனியாக, குடும்பமாக, திருச்சபையின் குடும்பங்களாக, ஆண்டவரே, தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள், உலக மக்கள் என்று அத்தனை பேரும் உம்மை தேடி வந்திருக்கிறோம். வெளிநாடுகள் இருக்கிற குடும்பங்களிலும் ஆண்டவரே, அங்கே இருக்கக்கூடியவர்கள் உம்மை தேடி இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார்கள். தேவரீர் இந்த வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். எங்களோடு பேசும். இந்த மாதத்தின் சகல காரியங்களையும் நீர் பொறுப்பேற்று நடத்தும். உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய வழிகளில் நாங்கள் உம்மை பின்தொடர உதவி செய்தருளும். பொல்லாப்புக்கு விலக்கி காத்து நன்மையும் கிருபையும் எங்களை சூழச் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை என்ன? தயவு செய்து என்னோடு கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு வாருங்கள். எரேமியா 29:11. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Jeremiah 29:11. I know the thoughts that I have towards you, says Lord God Almighty. ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாம் என்றென்றும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன? எரேமியா 21:11 முழுவதையும் 12ஆம் வசனத்தையும் நாம் படிப்போமா? நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்களை குறித்து உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக, சமாதானத்தை கட்டளையிடும்படியாக உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய காரியங்களை நாம் அறிந்து அனுபவிக்கும் பொழுது அதிலே 3 நிலைகள் உண்டு. முதலாவது அவருடைய நினைவுகள், இரண்டாவது அவருடைய வார்த்தைகள், மூன்றாவது அவருடைய செயல்கள். God's thoughts, God's words and God's works or deeds என்று தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவின் நிமித்தமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் செய்கிறார் என்று அறிந்து கொள்ள இந்த 3 நிலைகள் உண்டு. பொதுவாக தேவனுடைய கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கும் பொழுது
அதுவும் அது நமக்கு சாதகமாய் இருக்கும் பொழுது அதை நாம் அறிந்து கொள்வோம். இது தேவன்தான் எனக்கு செய்த நன்மை என்று நாம் கண்ணார கண்டு உணர்ந்து கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவோம். சில வேளைகளிலே அது இன்னும் வெளியரங்கமாக செயல்பாட்டில் தெரியாமல் இருக்கலாம். It is not yet manifested as a deed. ஆனால் தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம், ஒரு தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு. இது தேவன் கொடுத்தார். இது தேவன் அவருடைய சித்தத்தின்படியே சொன்னது. ஆகவே தான் இதை நான் செய்தேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையை நம்மால் சில வேளைகளிலே பிடித்து கொள்ள முடியும். அதுவும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தை கிடைத்தாலே காரியம் வெற்றிகரமாய் முடிந்தது போல மனதுக்குள்ளே ஒரு விசுவாசம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம், ஒரு பூரிப்பு உண்டாகும். இன்னும் அது வெளியரங்கமாய் நடக்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையையும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையையும் நாம் பிரிக்க முடியாது. God stands by his word. அவர் தம்முடைய வார்த்தையை எல்லாவற்றுக்கும் மேலாக பிரஸ்தாவப்படுத்துகிறார். அதனுடைய பொருள் என்னவென்றால், it's only a matter of time before God's word becomes a reality in our life. தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவங்களாக வெளியரங்கமான கிரியைகளாய் மாறுவதற்கு சற்று காலம், அதையும் அவர் தீவிரமாய் செய்வார். அவர் தாமதிக்க மாட்டார். ஒரு செகண்ட் கூட அவர் செய்ய நினைத்தது தாமதமாய் நடக்கப் போவதில்லை, கட்டாயம் நடக்கும். ஆனால் சில வேளைகளிலே வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்றால், கர்த்தர் நமக்காக செய்ய வேண்டும் என்று நாம் காத்திருக்கிற அந்த கிரியைகள் இன்னும் வெளிப்படாமல் இருக்கும். முன்பு அவர் செய்த கிரியைகள் நம் மனதிலே இருக்கும். ஆனால் இப்பொழுது நம்மை அழித்து கொண்டிருக்கிற, பயமுறுத்தி கொண்டிருக்கிற, நெருக்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து நாம் விடுபட்டு நிம்மதியாய் மகிழ்ந்து சமாதானத்தோடு வாழ, தேவனை துதிக்க நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வு, தட் ஈவெண்ட், தட் ஒர்க், அந்த செயல்பாடு இன்னும் நடக்காமல் இருக்கலாம். அது மட்டுமல்ல, சில வேளைகளிலே தேவன் ஏற்கனவே சொன்ன வாக்குத்தத்தம், ஒரு வார்த்தை, ஒரு ஆலோசனை, ஒரு தீர்க்க தரிசனம், அது இன்னும் நிறைவேறாதபடியினால் நம்முடைய மனதிலே ஒரு கலக்கம் இருக்கலாம். ஆகிலும் அந்த வேளையிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு அறிக்கை செய்து, பாடி, சொல்லி, ஜெபம் செய்து நாம் முன்னேறுவதற்கு விசுவாச பாதையிலே செல்ல முடியும். ஆனால் இன்னும் ஒரு நிலை உண்டு. அது என்னவென்றால், என்னை குறித்த தேவனுடைய எண்ணம் என்ன? என் பிள்ளைகளை குறித்த, குடும்பத்தை குறித்த தேவனுடைய எண்ணங்கள் என்ன? எதிர்காலத்திலே தேவன் என்ன என்ன காரியங்களை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார்? அவருடைய நினைவுகள் எப்படிப்பட்டவைகள்? என்னுடைய காரியங்கள் எப்படி முடியுமோ என்று அவருடைய செயல்கள் நமக்கு வெளிப்படாத பொழுது, அவருடைய வார்த்தைகளுடைய ஸ்திரத்தன்மை நம்மில் ஆட்டம் காணும் பொழுது, அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்று நமக்குள் ஒரு சந்தேகம் வரும். ஆனால் அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், என் மகனே, செயல்கள் இன்னும் நடக்காதபடியினால், காரியங்கள் இன்னும் நிறைவேறாதபடியினால் சோர்ந்து போனாயோ? வார்த்தைகள் மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தும்படியாக உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், வேத வசனங்கள் மூலமாய் அருளப்பட்ட ஆலோசனைகள் மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கும் பொழுது, என்னை குறித்த தேவனுடைய நினைவுகள் எப்படி இருக்கும்? அவர் எனக்கு வைத்திருக்கிற எதிர்கால திட்டங்கள் எப்படி இருக்கும்? அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று கவலையோடு இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை குறித்த என் நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் உன் நன்மைக்கானவைகள். எதிர்பார்த்திருக்கிற
நான் உனக்கென்று செய்ய விரும்பி அதை நிறைவேற்றும் நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நல்ல முடிவை தரும் எண்ணங்கள் என்னிடத்தில் உண்டு. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். வேறொரு விதத்தில் சொன்னால், நீ எந்த அடையாளத்தையும் பார்க்க முடியவில்லை. நான் உனக்கு முன்பு சொன்ன வாக்குத்தத்தங்கள் இப்பொழுது உன் கண்களுக்கு முன்பாக பளிச்சென்று தெளிவாய் இல்லை. நீ என் எண்ணங்களை அறிய முடியாவிட்டாலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் பேரில் உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிற நினைவுகள் மாறவில்லை. அதை நீ அறியாவிட்டாலும் நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை நம்பிக்கை, எத்தனை ஆச்சரியம்! தேவன் தன்னுடைய நினைவுகளை மாற்றுவதில்லை. தேவன் நமக்கென்று திட்டம் பண்ணியிருக்கிற திட்டங்களை மாற்றுவதில்லை. அவர் தம்முடைய சித்தத்தின்படியே நமக்கு காரியங்களை செய்து வரும் பொழுது திடீரென்று பாதி வழியிலே அவர் வேறு விதமாக அவைகளை கைகழுவி விட்டு விடுவது இல்லை. பிரைஸ் காட்! தெளிவாக சொல்கிறார், அந்த எண்ணங்கள் தீமைக்கானவைகள் அல்ல. ஒருவேளை கால தாமதமாகிறபடியினால், இல்லாவிட்டால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனம், ஆலோசனை இன்னும் நிறைவேறுவதற்குரிய வழி உங்களுக்கு தெரியாதபடியினால் தேவனுடைய நினைவுகள் என்ன ஆயிற்று, அவர் என்ன நினைக்கிறார் என்று தெரியவில்லையே. யோபுவை போல நாமும் சொல்லலாம், வலதுபுறம் பார்க்கிறேன், அவரை காண முடியவில்லை. இடதுபுறம் பார்க்கிறேன், அவரை காண முடியவில்லை. அவருடைய வார்த்தைகள் நிறைவேறுமா என்று பார்க்கிறேன், அதுவும் நிறைவேறுவதாய் தோன்றவில்லை. அவருடைய செயல்கள் எனக்காக நடைபெறுகிறதா என்று திரும்பி பார்க்கிறேன். எனக்கென்று அவர் அற்புதம் செய்து கொஞ்சம் காலம் ஆனது போல் இருக்கிறது. பழைய அற்புதங்கள் நடந்தது உண்மைதான், ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை அவைகளை மறக்கச் செய்கிறது. அந்த நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து, நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் மீது நான் கொண்டிருக்கிற நினைவுகளை மறக்கவே இல்லை, அவைகளை நான் அறிவேன். பிரைஸ் காட்! ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய நினைவுகளை குறித்து அறிந்திருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிப்போம். அங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? தயவு செய்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மன்னிக்கவும், 8ஆம் வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்ததோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்தது. உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு அப்படியே திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கும். வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். பிரைஸ் காட்! தேவனுடைய நினைவுகள், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வெளியரங்கமான கிரியைகள். ஒருவேளை தேவன் என்னை குறித்து என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது என்று இந்த காலை வேளையிலே, இல்லாவிட்டால் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், என்னை குறித்த தேவனுடைய நினைவு எப்படிப்பட்டது? என் குடும்பத்தாரை குறித்த தேவனுடைய நினைவு எப்படிப்பட்டது? என் பிள்ளைகளை குறித்த, என் பேர பிள்ளைகளை குறித்த, பெற்றோரை குறித்த, உறவினர்களை குறித்த, என் நண்பர்களை குறித்த
திருச்சபை மக்களை குறித்த தேவனுடைய நினைவு, ஒருவரை குறித்த அவருடைய நினைவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் ஒரு அடையாளத்தை தேடுகிறேன், காண முடியவில்லை. ஒரு வார்த்தையை நாடுகிறேன், அதை உறுதிப்படுத்தும்படியாக கேட்கிறேன், அவரோ மௌனமாயிருப்பதை போல இருக்கிறார். தேவனே, என்னை குறித்த உம்முடைய நினைவுகள் என்ன என்று உங்கள் உள்ளம் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவருடைய நினைவுகள் உயர்ந்திருப்பதினால் வார்த்தை மீண்டுமாக வரும். அது உங்களுக்கு உறுதிப்படுத்தும்படியாக வரலாம், இல்லாவிட்டால் அந்த வார்த்தை மீண்டுமாக உறுதிப்படுத்தப்படாமலே இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், அவருடைய நினைவுகள் மாறவில்லை. தீங்கை அனுமதிக்க மாட்டார், நன்மையை கட்டளையிடுவார். அவர் அனுப்புகிற வார்த்தை இனிமேல் அனுப்ப போகிற வார்த்தை மட்டுமல்ல, அவர் ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பிய அவருடைய வார்த்தை ஒருபொழுதும் அவர் அனுப்பிய நோக்கத்தை நிறைவு செய்யாமல் திரும்ப வருவதே இல்லை. புரியாத ஒன்றை புரிந்து கொள்ள, நாம் கலக்கத்தில் இருக்கிற வேளையிலே நமக்கு தெளிவை காட்ட ஆண்டவர் இயற்கையில் நடைபெறுகின்ற ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டுகின்றார். எப்படி மழை வானத்திலிருந்து இறங்கும் பொழுது வறண்டு போன பூமியை நனைத்து அதை ஈரமாக்கி அதில் விதைக்கப்படும் விதைகளுக்கு உயிர் கொடுத்து அதிலே செடிகளை வளரச் செய்து கனிகளை காணும்படியாக அது தொடர்ந்து 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 சீசன் ஆஃப்டர் சீசன் அது எப்படி தேவனுடைய நல்ல நோக்கத்தை இந்த பூமியிலே விளைச்சலிலே அது பயன் தரும் கனிகளாய் விதைகளாய் விருட்சங்களாய் மாற்றுகிறதோ அதை போலவே அவர் ஒரு முறை சொன்னால் அது அப்படியே நிறைவேறும். Praise God. அவர் ஒரு முறை தான் சொன்னார், இந்த பூமியிலே வெளிச்சம் உண்டாக கடவது என்று. அவர் ஒரு முறை தான் சொன்னார், பூமி நிலப்பரப்பும் தண்ணீரும் பிரியட்டும் என்று. அவர் ஒரு முறை தான் சொன்னார், பூமியிலே தாவரங்கள் உருவாகட்டும் என்று. அவர் ஒரு முறை தான் சொன்னார், பூமியிலே மனிதர்களுக்கு உணவாக மீன்கள் பெருகட்டும் என்று. அவர் ஒரு முறைதான் சொன்னார், நமக்கு தேவையான அத்தனையும் உருவாக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, நாம் காணக்கூடியவைகளும் காணக்கூடாதவைகளும் அவருடைய ஒரே வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. அந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் என்று அழைக்கப்பட்டவர் நமக்காக ஒரு முறை அனுப்பப்பட்டார், நமக்காக ஒரு தரம் அடிக்கப்பட்டார், நமக்காக ஒரு தரம் இரத்தம் சிந்தினார், நமக்காக ஒரே தரம் மரித்தார், நமக்காக ஒரே தரம் அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக ஒரே தரம் மரணத்தை ஜெயித்தவராய் உயிரோடு எழுந்தார். என்றென்றும் பிதாவாகிய தேவனுடைய வலது வாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். வார்த்தையின் வல்லமை மாறுவதே இல்லை, மாறுவதே இல்லை. ஆனால் சில வேளைகளிலே நாம் கிதியோனை போல, ஆண்டவரே போன முறை இப்படி செய்தீர், நன்றி, இந்த முறை கொஞ்சம் மாறி இப்படி செய்து பார்ப்பீரா? போன முறை இந்த வசனத்திலிருந்து சொன்னீர், நன்றி, இந்த முறை இன்னொரு வசனத்தை சொல்லி என்னை பலப்படுத்த மாட்டீரா? போன முறை இந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசினீர், இந்த முறை இன்னொரு தீர்க்கதரிசியின் மூலமாய் பேச மாட்டீரா? போன வாரம் திருச்சபையிலே அப்படி பேசினீர், தயவு செய்து இன்னும் ஒரு முறை பேச மாட்டீரா என்றெல்லாம் நாம் ஆவிக்குரியவர்கள் போல் இருந்து கொண்டும் நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற சந்தேகங்களுக்கு மீண்டும் மீண்டும் தேவனிடத்திலிருந்து உறுதியை திரும்ப திரும்ப கேட்கிறோம். அவரும் மனதிறங்கி நம்முடைய உள்ளத்திலே விசுவாசம் பெருகும்படியாக மாறாத ஒரே அடையாளமாகிய அந்த சிலுவை அன்பின் அடையாளத்தை நமக்கு திரும்ப திரும்ப காட்டுகிறார். ஆனால் நீங்களும் நானும் ஒன்றை அறிய வேண்டும், அவர் ஒரு தரம் வார்த்தையை அனுப்பினால் அது என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டதோ அத்தனையும் செய்து முடிக்கும். ஒரு நாளும் அது வீணாய் திரும்புவதே இல்லை. Cheer up my brother, cheer up my sister. இனி வரும் நாட்களிலே கர்த்தரை நாம் மனதார நம்புவோம். அவருடைய நினைவுகளை நீங்கள் அறியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய நினைவுகள் உனக்கு நன்மையானவைகளை கொண்டு வரும், அவைகள் தீமையானவைகளை கொண்டு வராது. என் நினைவுகளின் அடிப்படையில் உனக்கு சொன்ன வார்த்தைகள்,
என் நினைவுகளின் அடிப்படையில் உனக்கு நான் விவரித்து சொன்ன என் பிளான் அண்ட் பர்பஸ், என் திட்டங்களும் நோக்கங்களும் என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ மறந்திருக்கலாம், நீ கொஞ்சம் மாறியும் இருக்கலாம், ஒருவேளை கலங்கி இருக்கலாம். ஆனால் உன் மீது நான் கொண்டிருக்கும் நினைவுகள் உன் நன்மைக்கே. அவைகள் உன் நினைவுகளைப் போல அடிக்கடி அலைவாய்கிற நினைவுகள் அல்ல. அவைகள் உயர்ந்தவைகள், உன்னதமானவைகள், உறுதியானவைகள். நான் கர்த்தர் என்று மாறாதவர். என் நினைவுகளும் உன்னை குறித்து நன்மையானவைகள். அவைகள் ஒரு நாளும் மாறுவதே இல்லை. வேதாகமத்திலே தேவனுடைய நினைவுகள் எவ்வளவு உயர்ந்தவைகள் என்பதும் அவைகள் தீமைக்கு அல்ல, நம்முடைய நன்மைக்காகவே ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்பட்டு சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக மாற்றுகிறது என்று எண்ணற்ற சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. இவைகளெல்லாம் நமக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை இவைகள் உருவாக்குகின்றன. ஒரு நாளும் இவைகளை நாம் மறந்துவிடவே கூடாது. நாம் எல்லாரும் வேதாகமத்தில் சரித்திரத்திலிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை படித்திருக்கிறோம், இல்லாவிட்டால் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மனிதனுடைய பெயர் யோசேப்பு என்பது. வாழ்க்கையிலே மிக கடினமான பாதையிலே தொடர்ந்து வேதனைகள், தொடர்ந்து இழப்புகள், தொடர்ந்து இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் நம்பிக்கையும் போய்கொண்டே இருந்த சூழ்நிலையில் வாழ்ந்த ஒரு மனிதன் அவன் யோசேப்பு. அவன் ஒரு டீனேஜ், ஒரு இளம் வாலிப பருவத்தில் 13 வயதுக்கு அருகிலே இருந்த காலகட்டத்தில் இருந்து அவன் நடந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்ப்போம் என்றால் ஒன்றாகிலும் அவனை குறித்து தேவன் நல்ல நினைவுகளை கொண்டிருக்கிறார். அவனுக்காக தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். அவனுக்காக ஆண்டவர் காரியங்களை செய்வார் என்பதற்கு அடையாளமே இல்லை, அடையாளமே இல்லை. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு நினைவு என்னவென்றால், தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த ஒரு சொப்பனம், தேவனுடைய நினைவுகளை அறியும்படியாக அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு சொப்பனம். அந்த சொப்பனம் என்னவென்றால், சகோதரருக்குள்ளே அவன் உயர்த்தப்பட்டிருப்பான், பெற்றோர்களும் அவனை கனப்படுத்துவார்கள். இதுதான் அவனுக்கு தேவனுடைய நோக்கத்தை குறித்து, தேவனுடைய திட்டத்தை குறித்து, தேவனுடைய நினைவுகளை குறித்து வெளிப்படுத்தப்பட்ட பூமிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, எதிர்கால வாழ்க்கைக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வெளிப்படுத்துதல். அதைத்தான் அவன் பெற்றிருந்தான். ஆனால் அதை பெற்ற பிறகு நடந்த சம்பவங்கள் ஒன்றாகிலும் அது தேவன் நல்ல நினைவை அவன் மீது கொண்டிருக்கிறார். தீமையை அனுமதிக்க மாட்டார், நன்மையை கட்டளையிடுவார். கீழான நினைவுகள் அல்ல, மேலான, உன்னதமான, மேன்மையான நினைவுகள் என்று நினைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சகோதரர்களால் வெறுக்கப்பட்டான், பெற்றோரால் திட்டப்பட்டான், சகோதரர்களால் சாகும்படியாக பாதாள குழியிலே தள்ளப்பட்டான், அடிமையாய் விற்கப்பட்டான், நல்ல வேலை செய்தும் சிறையிலே தள்ளப்பட்டான். அவனுக்கு மனதிலே இருந்த ஒரே ஒரு எண்ணம், தேவன் என்னை குறித்து என்ன நினைவு வைத்திருக்கிறாரோ தெரியவில்லை. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அவனுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் தேவன் இருக்கிறார் என்று. ஏனென்றால் கடந்த காலத்திலே அவர் உங்களோடு பேசி இருக்கிறார், வார்த்தையை தந்திருக்கிறார், செய்கைகளை, கிரியைகளை, அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி தேவன் இருக்கிறாரா இல்லையா என்பதல்ல. தேவனுக்கு என்னை குறித்த நினைவுகள், என் குடும்பத்தை, ஊழியத்தை குறித்த நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகளாய் இப்பொழுது இருக்கிறது? அவர் மாறிவிட்டாரோ, மறந்து விட்டாரோ, தீமையை எனக்கு கட்டளையிட மனதை மாற்றிக்கொண்டாரோ? இல்லை, இல்லை. அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன பார்க்கின்றோம்? தேவன் நினைத்த நினைவுகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய நினைவுகள் மேன்மையானவைகள். அவர் உங்களுக்கு செய்ய நினைத்தது ஒரு பொழுதும் மாறுவதில்லை, தடைபடுவதில்லை. Even if you do not know whether God is thinking favorably or not, whether God will send a word to encourage you or not, or God will do something to happen in your favor,
you must know that his thoughts toward you are not for evil, but for good. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகின்றது, I know the plans that I have for you. நான் உனக்காக கொண்டிருக்கிற திட்டங்கள். பொதுவாக ஒரு திட்டம் என்றால் அதிலே பல அம்சங்கள் இருக்கும். ஒரு திட்டம் என்றால் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று இருக்கும். ஒரு திட்டம் என்பது முடிவை ஆரம்பத்திலிருந்தே பார்ப்பது, அதுதான் திட்டம். அடுத்ததாக ஒரு திட்டம் என்று பார்த்தால் அதிலே பங்கேற்க வேண்டிய பல நபர்கள் இருப்பார்கள், பங்கேற்க வேண்டிய நபர்கள் இருப்பார்கள். நடைபெற வேண்டிய ஸ்டெப் பை ஸ்டெப் என்று வெவ்வேறு நிகழ்வுகள் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலகட்டம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அனுதின திட்டம் நமக்கு இருக்கலாம். ஒரு வாரத்திற்கென்று ஒரு திட்டம் இருக்கலாம். ஒரு மாதத்திற்கென்று, ஜூலை மாதத்திற்கென்று ஒரு திட்டம் இருக்கலாம். ஒரு அரை ஆண்டுக்கென்று ஒரு திட்டம் இருக்கலாம். ஒரு ஆண்டுக்கு சில பேர் 3 ஆண்டுகள் திட்டம் வைப்பார்கள், 5 ஆண்டுகள் திட்டம் வைப்பார்கள் என்று பலவிதமான திட்டங்கள் உண்டு. நம்முடைய இந்திய அரசாங்கம் 5 ஆண்டு திட்டங்கள் என்று வைத்திருப்பார்கள். அதன் அடிப்படையிலே ஒரு ரோலிங் பிளான் என்று வைப்பார்கள். 20ஆம் ஆண்டிலே ஆரம்பித்தால் அது 25 என்று போட்டாலும் 21ஆம் ஆண்டு அடுத்த 5 ஆண்டுகள், 22ஆம் ஆண்டு அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானும் இருக்கும். அதே வேளையில் ரோலிங் பிளான் என்று சொல்வார்கள். இவைகளெல்லாம் எதை காட்டுகிறது? இதிலே ஈடுபட வேண்டிய பல நபர்கள் உண்டு, இதிலே நிகழ வேண்டிய நிகழ்வுகள் உண்டு, இதற்கென்று குறிக்கப்பட்ட ஒரு காலம் உண்டு. I know the plans that I have for you. அதனுடைய உண்மையான பொருள், I know the thoughts that I have for you. உன்னை குறித்த என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய திட்டங்கள் மாறுவதே இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, யோசேப்பின் வாழ்க்கையிலே தேவனுடைய நினைவுகள் 100% நிறைவேறியது. ஆனால் அதற்கு வழிகள் இருந்தன. தேவன் மறந்துவிட்டார் என்பது போல் தோன்றியது. இல்லை, சரியான நேரத்தில் பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனையை யாராலும் தீர்க்க முடியவில்லை, தேவன் ஒருவரால் மட்டுமே தீர்க்க முடிந்தது. தேவன் யாரை கொண்டாகிலும் ஒரு திட்டத்தை பார்வோனுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் யோசேப்பை நினைத்தார், யோசேப்புக்கு கொடுத்த வார்த்தையை நினைத்தார். யோசேப்பின் மூலமாக தன்னுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருக வேண்டும் என்கின்ற தன்னுடைய திட்டத்தை நினைத்தார். அடிமைகளாய் இருந்த தேசத்திலிருந்து அவர்கள் பலுகி பெருகி திரள் கூட்டமாய் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு வந்து அதை ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஒரு காலத்தை நிர்ணயித்திருந்தார். அப்படியே செய்தார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். அவர் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள், உங்கள் குடும்பத்தாரை, உங்கள் ஊழியத்தை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். அவைகள் சாதாரணமானவைகள் அல்ல, அவைகள் உன்னதமானவைகள். அவைகள் மறக்கப்படுகிறவைகள் அல்ல. நீங்கள் மறந்தாலும் அது அனுகூலமாய் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சூழ்நிலைகள் நிரூபித்தாலும் அவர் தன்னுடைய திட்டத்தை, நோக்கத்தை, நினைவுகளை, வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்ப அங்கத்தினுடைய வாழ்க்கையிலும் 100% நிறைவேற்றுவார். Praise God. அந்த யோசேப்பின் வாழ்க்கையிலே தம்முடைய சிந்தனையின்படியே எல்லாவற்றையும் நிறைவேற்றியவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய நல்ல நினைவுகளால் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆகவே நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்திற்கு செல்வோம். நம்பிக்கையோடு இந்த ஆண்டின் 2வது பகுதியை நாம் கடந்து செல்வோம். இவைகள் தேவனுடைய திட்டங்கள் தீவிரமாய் நிறைவேறும் காலமாய் இருக்கும். 2வது ஒரு நபருடைய வாழ்க்கையை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இது வேறொரு விதத்தில் ஆச்சரியமான ஒரு சம்பவம். ஒரு பெற்றோரற்ற சிறுமி, ஏறக்குறைய அனாதை என்று சொல்லலாம், தன்னுடைய சித்தப்பாவினால் வளர்க்கப்பட்ட பெண். அவள் பெயர் எஸ்தர் என்று வேதாம சரித்திரம் சொல்லுகிறது. இந்த எஸ்தர் சரித்திரத்திலே தேவன் என்ற வார்த்தை எங்குமே இல்லை.
மற்ற எல்லா புத்தகங்களிலும் எங்காகிலும் இருக்கும். தேவனே என்று கூப்பிடுவார்கள். தேவன் அந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லுவார்கள். தேவனை நோக்கி நான் மன்றாட்டை ஏறெடுத்தேன் என்று சொல்வார். ஆனால் எஸ்தர் புத்தகத்திலே காட் என்கின்ற வார்த்தை, தேவன் என்ற வார்த்தை எங்குமே இல்லை. ஏனென்றால் அவர்கள் அடிமைகளாய் வாழ்ந்த ஒரு தேசம் அது. அகாஸ்வேரு ராஜா என்ற ராஜாவினுடைய ராஜ்ய பாரத்தின் காலத்தில் இருந்த ஒரு சம்பவம், நடந்த ஒரு சம்பவம் இது. அரசாங்க சட்டமே அவளுக்கு விரோதமாய் இருந்தது. அவளுடைய வாழ்க்கையிலே உதவி செய்ய யாருமே இல்லை. சித்தப்பா இருந்தார், ஆகிலும் அவர் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அருகாமையில் இல்லை. அவள் தனியாக இருந்தாள். ஒரு காலகட்டத்தில் சொன்னால், நான் செத்தாலும் சாகிறேன், கடவுளை நம்பி நாட்டின் சட்டத்தை, இந்த கொடூரமான தவறான சட்டத்தை கயவர்களால், துன்மார்களால் மற்றும் திமிர் பிடித்தவர்களால், வெறி பிடித்தவர்களால் நயவஞ்சகமாய் இயற்றப்பட்ட சட்டத்தை மாற்றும்படியாக நான் ராஜாவினிடத்தில் போய் கெஞ்சுவேன் என்று போனாள். செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். அவளுக்கு நிச்சயமாய் உள்ளத்தில் பெரிய கலக்கம் இருந்திருக்கும். தேவனுடைய கிரியைகளை தேடி இருப்பாள், ஒன்றும் அனுகூலமாய் இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை தேடி இருப்பாள், ஒரு வார்த்தையும் அவளுக்கு அருளப்படவில்லை. ஆனால் அவள் நினைத்திருப்பாள், தேவன் என்னை குறித்த நினைவுகள் எப்படி இருக்குமோ, தேவனுக்கு என் ஜனங்களை குறித்த நினைவுகள் எப்படி இருக்குமோ, என் உறவுகளை குறித்த தேவனுடைய நினைவுகள் எப்படி இருக்குமோ. ஆமான் என்ற அதிகார வெறியுடைய அரக்கன், மற்றவர்களை வாழ விடாமல் கொல்ல வேண்டும் என்று துடிக்கின்ற கொலை வெறி பிடித்தவன், இவனுக்கு எதிராக என் விண்ணப்பம் எடுபடுமோ? அவள் கலங்கினாள். 3 நாட்கள் உபவாசம் இருந்தாள். அதன் பிறகு அவள் இறைவனை நம்பி, யெகோவா தெய்வத்தை நம்பி, அவள் ராஜாவினிடத்தில் போய் இந்த காரியத்தை சொல்வதற்கு தருணங்களை எதிர்பார்த்தாள். அன்பான சகோதர சகோதரிகளே, செயல்கள் சாதகமாயில்லை, வார்த்தைகள் உறுதிப்படுத்த வரவில்லை. உள்ளத்தில் ஒரு கலக்கம், தேவனுடைய நினைவுகள் எப்படிப்பட்டவைகள் என்று தெரியவும் இல்லை. She was in a very risky position and she took the risk. அவள் தேவனை தேடினாள், தன்னை தாழ்த்தினாள், அவள் விண்ணப்பித்தாள் தனக்காக, தன் ஜனங்களின் உயிருக்காக. தேவன் என்ன செய்தார்? மறந்து விட்டாரா? மறந்தது போல் இருந்தது, மறக்கவில்லை. கைவிட்டது போல் இருந்தது, கைவிடவில்லை. எதிரிகளுடைய அதிகாரம் பலத்து கொண்டே இருந்தது. ராஜாவினுடைய முத்திரை மோதிரத்தை பயன்படுத்தி இஷ்டம் போல அவன் சட்டங்களை ஏற்றினான், கேட்பார் இல்லை. தேவன் தம்முடைய ஜனங்களை மறந்தாரோ? தேவன் யாருமில்லாத அனாதையைப் போல இருந்த அந்த பெண்ணை மறந்தாரோ? இல்லை. காரணம் என்ன? எஸ்தரை குறித்தும் எஸ்தருடைய ஜனங்களை குறித்தும் இருந்த தேவனுடைய எண்ணங்கள் அவர் மனதில் இருந்தன. அவர்களுக்கு அனுகூலமான அடையாளங்கள் இல்லாவிட்டாலும், அனுகூலமான வார்த்தைகள் கிடைக்காவிட்டாலும், அனுகூலமான சட்டங்கள் இயற்றப்படாமல் இருந்தாலும், உன்னை குறித்த என்னுடைய நினைவுகளை நான் அறிவேன். மகளே, மகனே, உன்னை குறித்த என் நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் சாதாரணமானவைகள் அல்ல. அடையாளம் தெரியாமல் இருக்கலாம், வார்த்தைகள் வராமல் இருக்கலாம் மீண்டும் உறுதிப்பட. ஆனால் உன்னை குறித்த என் நினைவுகளை நீ அறியாமல் போனாலும், இல்லாவிட்டால் கலங்கி போய் துக்கத்தினால் அது உன் நினைவிலே இல்லாமல் போனாலும், என்னுடைய நினைவுகள் உனக்காக நன்மையானவைகள், திட்டங்கள் உனக்காக நன்மையானவைகள், என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் உனக்காக நன்மையானவைகள், அவைகள் தீமைக்குரியவைகள் அல்ல. நடந்த காரியம் என்ன? எல்லாம் மாறுதலாய் மாறியது. காரியம் மாறுதலாய் மாறியது. Everything changed upside down. Praise God, praise God. காரணம் என்ன? தேவன்
கொண்டிருக்கிற நினைவுகள், நம்மை குறித்த அவருடைய நினைவுகளை நாம் அறியாவிட்டாலும் அவர் அறிவார், மறக்கவே மாட்டார். அதை செய்து முடிக்கும் வரை அவர் சும்மா இருப்பதும் அல்ல. ஆனால் ஒரு காலம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. தீவிரமாய் அதை நிறைவேற்றுகின்ற காலத்தில் நாம் இருக்கின்றோம். ஒரு நாளும் நீங்கள் பயந்து விடாதிருங்கள். இன்னொரு மனிதனை குறித்த சம்பவத்தை வேதாகமத்தில் பார்க்கிறோம். அந்த மனிதன் தாவீது. அவனை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தேவன் தனக்கு இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று தனக்குத்தானே ஒரு திட்டத்தை உருவாக்கி தேவனுடைய உதவியை கேட்டு ஜெபம் பண்ணினவன் அல்ல. அவன் தனக்கென்று ஒன்றை தேடாதவனாயிருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்டதிலே மனரமயமாய் மகிழ்ந்து ஆடுகளை மேய்த்து வனாந்தரத்திலே பாடி பாடி தேவனை துதித்து இவர் எனக்கு போதும் என்று மகிழ்ச்சியாய் இருந்தான். ஆரம்பத்தில் அபிஷேகம் அவனை தேடி வந்தது, அழைப்பு அவனை தேடி வந்தது, ராஜ்யபாரம் அவனை தேடி வந்தது, வார்த்தைகளும் தீர்க்கதரிசன அபிஷேகமும் ஆலோசனையும் வந்தது. ஆனால் கொஞ்ச நாட்களிலே நடந்த சம்பவங்கள் எல்லாம், இவைகளெல்லாம் உண்மையா கனவா, ஒன்று கூட அனுகூலமாய் இல்லையே என்று வேதனையாய் மாறியது. Promises were great, anointing was great, words from men and prophets were great, earlier opportunities were great. கோலியாத்தின் மீது வெற்றி, மாபெரும் வெற்றி. எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்ப பகுதியிலே திடீரென்று நன்மைகள் வந்ததோ அந்த அளவுக்கு நன்மைகளை மறப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையில் வந்த வேதனைகள், கசப்புகள், இழப்புகள், மரணத்துக்கும் எனக்கும் இடையிலே ஒரு அடி தூரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஞ்சலம். எனக்கு மட்டும் புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் எங்கே ஆயிலும் இந்த இடத்தை விட்டு ஓடி போவேனே. என்னால் இருக்கவும் முடியவில்லை, என்னால் ஓடவும் முடியவில்லை. I wish I have the wings of the dove என்று கதறினான். தேவனே, நீரே என் அடைக்கலம், நீரே என் பாதுகாப்பு, நீரே என் சகாயம், நீரே என் நம்பிக்கை, நீரே என் பலன் என்று சொன்னான். ஏன் தெரியுமா? நம்பிக்கை என்று கொள்வதற்கு யாரும் இல்லை, யாரும் அவனுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இல்லை, அவனை பாதுகாக்க யாரும் இல்லை. அவன் உதவி செய்த ஊரார் கூட அவனை காட்டி குடிக்க ஆயத்தமாயிருந்தார்கள். அவனுக்கு பலனே அற்று போயிற்று. சிக்லாக் என்ற பட்டணத்திலே அவன் ஒரு முறை இன்னொரு இடத்துக்கு சென்று திரும்பி வந்த பொழுது அவனுடைய மனைவியும் பிள்ளைகளையும் அவன் பறிகொடுத்தான். வேறொரு வந்து அநியாயமாக தேவன் அவனுக்கென்று கொடுத்த குடும்பத்தை பிரித்து கொண்டே போய்விட்டார்கள். அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள், எங்கே போனார்கள், உயிரோடு இருக்கிறார்களா, செத்தார்களா, எதுவும் தெரியாது. அவனுக்கு மட்டுமல்ல, அவனோடு இருந்த அத்தனை பேருக்கும் கொடிய வேதனை. அழுதான், அவனோடு இருந்தவர்கள் அழுதார்கள். எதுவரைக்கும்? அதற்கு மேல் அழுவதற்கு பலனே இல்லை என்று சொல்லும் வரைக்கும் அழுதார்கள். சில வேளையிலே அழுது அழுது கண்ணீர் கூட வராது. அந்த கண்ணீர் சுரப்பிகள் கூட சுரப்பதில்லை, காய்ந்துவிடும். வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அவன் குடும்பத்தை இழந்து தவித்தான். எல்லாரும் கல்லெறிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தார்கள். கூட இருந்தவர்கள் கூட அவனை புரிந்து கொள்ளவில்லை. மாறாக அவனுக்கு உதவி செய்தவர்களும் உறவுகளும் எதிரிகளாய் மாறிவிட்டார்கள். அவனை கொன்று போட எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் என்ன நடந்தது? வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனை குறித்து கொண்டிருந்த அவருடைய நினைவுகளை மறக்கவே இல்லை. சூழ்நிலைகள் சாதகமான அடையாளமாய் இல்லை. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், கொடுக்கப்பட்ட அபிஷேகம், திறக்கப்பட்ட வாய்ப்புகள், பழைய நாட்களில் இருந்த பாடல்கள் எதுவும் பயன் தரவில்லை. இழப்பு, இழப்பு, இழப்பு. இதற்கு மேல் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய இழப்பு. இதற்கு மேல் அழக்கூடிய பலனும் இல்லை என்ற அளவுக்கு மன துக்கத்தின் அழுகை.
தேவன் தாவீதை குறித்த நினைவுகளை பரலோகத்திலிருந்து அறிந்தார், நினைத்தார், ஆலோசனை கொடுத்தார், அற்புதங்களை செய்தார். வேதம் சொல்லுகிறது, தாவீது தான் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். இழந்த உறவுகளை, மனைவி பிள்ளைகளை மட்டுமல்ல, உறவுகளை, பொருட்களை மட்டுமல்ல, எதிரி வைத்திருந்த எல்லாவற்றையும். இவன் இழந்தது மட்டும் திரும்ப வரவில்லை. ஒரு மிகப்பெரிய வெற்றியினால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். தன்னோடு இருந்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான். இஸ்ரவேல் தேச மக்கள் அத்தனை பேருக்கும் பரிசு பொருளை அனுப்பினான். யார் அவன்? வெறுங்கை, ஒன்றுமில்லை, அவனுக்கே ஒன்றுமில்லை. ஆனால் தேவன் அவனை குறித்து கொண்டிருந்த நினைவுகளை அறிந்தார். தம்முடைய அன்பினால், வல்லமையினால் காரியங்களை மாற்றினார். எதிரிகளுடைய கைகளுக்கு அவனை தப்புவித்தார். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். மேலானவைகளையும் அவனுக்கு போனஸ் பரிசாக கொடுத்தார். வின்ஃபால் என்று சொல்லுவார்கள். திடீரென்று வானம் திறந்து கொட்டுகின்ற கொட்டு, கடவுள் கொடுக்கும் பொழுது கொட்டோ கொட்டென்று கொடுப்பார்னு சொல்ல, அப்படி அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுக்கப்பட்டது. உங்களை குறித்த நினைவுகளை தேவன் அறிவேன் என்று சொல்லுகிறார். அவைகள் கீழானவைகள் அல்ல, மேலானவைகள். அவைகள் உங்களுடைய தீமைக்கானவைகள் அல்ல, உங்களுடைய நன்மைக்கானவைகள். அவருடைய நோக்கம், அவருடைய எண்ணம், அவருடைய திட்டம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்பதை அவர் கருத்தாய் செய்து முடிப்பார். கடைசியாக ஒரு நபரை குறித்து பார்ப்போம். இது ஒரு மனிதன் தேவனால் அழைக்கப்பட்ட தேவ ஊழியத்தினுடைய அழைப்பை குறித்தது. அந்த மனிதன் தேவனை தேடவில்லை. அவன் வாழ்க்கையிலே நஷ்டங்களை அனுபவித்தவன். இரவெல்லாம் முயன்று பார்த்தான், மீன் பிடித்தான் பேதுரு. ஆனால் அவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. அப்பொழுது அவனுடைய பெயர் சீமோன். இயேசு அவனை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார். அற்புதங்களை கண்டான், பயந்து போனான். நான் பாவியான மனுஷன், நீரோ பரிசுத்த தெய்வம், அற்புதங்களை செய்கிறவர், என்னை விட்டு போய்விடும். தெய்வத்தை சந்திக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய முதல் ரியாக்ஷன், முதல் செயல் என்னவென்றால், தேவன் அன்பிலே பரிசுத்தமான தெய்வம், நானோ பாவ மனிதன், உலகில் வாழ்கிறவன், தகுதியற்றவன். எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பு தன்னை தகுதியற்றவன் என்று நினைக்கிறானோ அதையே தேவன் தகுதியாய் பார்க்கிறார். நீங்கள் இன்று நினைக்கலாம், என்னால் ஒரு பிரயோஜனமும் யாருக்கும் இல்லை என்று. இல்லை, தேவனிடத்தில் வருகிற ஒருவரை தேவன் தள்ளாமல் ஏற்றுக்கொள்ளுகிறார். சீமோனை ஏற்றுக்கொண்டார். அவனை பேதுரு என்றார். தடுமாறினவனை, வேதனையோடு இருந்தவனை, வெட்கத்தில் இருந்தவனை அவனை ஒரு உறுதியான பாறையின் ஒரு பங்காக மாற்றினார். இயேசு கிறிஸ்துவே அந்த பாறை. அந்த பாறையில் வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு பங்கு, அதுதான் பெட்ராஸ். இந்த கன்மலையின் மீது வீட்டை கட்டுங்கள் என்று சொன்னார். அதை போல பேதுருவை அழைத்தார். பேதுருவின் வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே எத்தனையோ ஏற்ற தாழ்வுகள் உண்டு, வேதனைகள் உண்டு. இறுதியிலே பார்க்கிறோம், பேதுரு என்கின்ற மனிதனை குறித்து இயேசுவையே அறியவில்லை என்று சொல்லிவிட்டான். அழைப்பை இழந்தான், கிருபையை இழந்தான், அபிஷேகத்தை இழந்தான். ஏறக்குறைய உயிரையே இழக்க வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு இருந்தது. அவனைப் போல அவனோடு இருந்த இன்னொரு சீஷன் உயிரை இழந்தான். ஆனால் இவனோ மன்னிப்பை பெற்றான், மறுவாழ்வை பெற்றான். தேவன் அவனை ஆரம்பத்தில் என்ன செய்வேன் என்று சொன்னாரோ அதை செய்யும்படியாக பலப்படுத்தினார். God reinstated Peter according to the thoughts he had right at the beginning. He was reinstated according to the former calling. ஆதியிலே தேவன் பேதுருவை குறித்து என்ன நினைவு கொண்டிருந்தாரோ அந்த நினைவை பேதுருவின் வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தினார். அந்த அழைப்பை பேதுருவின் வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தினார். அந்த ஊழியத்தை பேதுருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தார். அவன் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் திருச்சபையிலே கட்டப்பட்டார்கள். உடைய கரங்களிலே பரலோகத்தின் சாவிகளை தருகிறேன் என்று சொன்னாரே, அப்படியே கொடுத்தார். பேதுரு
திறமை மிகுந்தவனாய் இருந்தபடியினாவா? இல்லை, இல்லை. அவன் மனம் திரும்பி தேவனை தேடின பொழுது தேவன் அவனை குறித்த நினைவுகளை நினைத்தார், அவனை குறித்த நோக்கத்தை நினைத்தார், அவனை குறித்த திட்டங்களை நினைத்தார். மீண்டும் தனியாய் விட்டால் எங்கே போய்விடுவான் என்று சொன்னார். பெந்தெகோஸ்தே நாள் வரையிலும் எருசலேம் பட்டணத்தில் இருப்பா, ஓடிவிடாதே கலிலேயா சொந்த ஊருக்கு. நீ வந்த ஊருக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வரும், அப்பொழுது உன்னை அங்கே அனுப்புவேன். ஆனால் இப்பொழுதோ நீ நான் சொன்ன இடத்தில் இரு. அவன் அப்படியே இருந்தான். தேவன் அவனை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். அவனுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. காரணம் என்ன? அவனை குறித்த நினைவுகள் தேவனிடத்தில் மறக்காமல் இருந்தன. அவைகள் கீழான நினைவுகள் அல்ல, மேலான நினைவுகள். அவைகள் தீமைக்கான அழிவுக்கான நினைவுகள் அல்ல, அவைகள் மேன்மைக்கான உயர்வுக்கான நினைவுகள். அவனை கழட்டிவிடும் நினைவுகள் அல்ல, அவனை மீண்டும் சேர்த்து அரவணைத்து ஆசீர்வதிக்கும் நினைவுகள். இதே தெய்வம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக பாவ நிவாரண பலியாக தேவன் கொடுக்கும் பொழுதும் இப்படியே செய்தார். சரியான காலகட்டத்திலே, சிலுவை மரணம் என்பது உலகத்திலே பயன்படுத்தப்பட்ட காலகட்டத்திலே, ரோமர்களுடைய ஆட்சியின் காலகட்டத்திலே, சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பிறகு பரவக்கூடிய ஒரு ஆல் ரோட்ஸ் will lead to Rome என்று உலகத்தின் எல்லா பகுதிகளும் ரோம தலைநகரோடு இணைக்கப்பட்டிருந்த காலகட்டத்திலே தேவன் நமக்காக இயேசுவை சிலுவையிலே பலியாக கொடுத்தார். அவர் செய்ய நினைத்தது, அவருடைய நினைவுகள், நம்மை குறித்த நினைவுகள், தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை குறித்த நினைவுகள், அதை அவர் மறக்கவே இல்லை, மறக்கவே இல்லை. கட்டாயம் அதை இன்றும் நினைப்பார். நம்மை குறித்த நல்ல நினைவுகள் மட்டுமல்ல, தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே பலியாக கொடுத்தாரே, அதை இன்றும் நினைப்பார், என்றும் நினைப்பார், மறக்கவே மாட்டார். மரித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து நமக்காய் ஏறெடுத்த விண்ணப்பங்களை என்றும் நினைப்பார், என்றும் நினைப்பார். அதை அப்படியே நிறைவேற்றுவார். அவருடைய எண்ணங்கள், சிந்தைகள், நோக்கங்கள், திட்டங்கள் வார்த்தைகளாய் வெளிப்படும். அந்த வார்த்தைகள் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, திருச்சபையிலே, தேசத்திலே, ஊழியத்திலே, அழைப்பிலே என்ன என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அவைகள் அத்தனையையும் ஒன்று விடாமல் செய்து முடிக்கும். யோசேப்பின் வாழ்க்கையில் அதை செய்தார், எஸ்தரின் வாழ்க்கையில் அதை செய்தார், பேதுருவின் வாழ்க்கையிலே அதை செய்தார், தாவீதின் வாழ்க்கையிலே அதை செய்தார், இயேசுவின் வாழ்க்கையிலே அதை செய்தார். உங்களுக்காக எனக்காக மறப்பாரோ? அவர் உங்களுக்காக கொண்டிருக்கிற எண்ணங்களை மறப்பாரோ? அவர் உங்களுக்காக சிலுவையிலே தன்னுடைய ஒரே பேரான குமாரன் மரித்ததை மறப்பாரோ? மறக்கவே மாட்டார், மறக்கவே மாட்டார். ஆகவே அவரை நோக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம், பின்தொடருவோம், விண்ணப்பம் செய்வோம். அவர் நம்மை கட்டாயம் ஆசீர்வதிப்பார், அப்படி நோக்கத்தை நிறைவேற்றுவார். நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். இவ்வுலக வாழ்க்கையிலும் அவருடைய திவ்ய நோக்கத்தை நிறைவேற்றுவார். இதைவிட மேலான பரலோக வாழ்க்கையிலும் அவர் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி நம்மை அங்கே சேர்த்து மகிழ்வார். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்கள் மீது அன்பு கொண்டு விசாரிக்கிறவர். மகனே, மகளே, உன்னை குறித்த என் நினைவுகளை நீ மறந்தாலும் நான் மறக்கவில்லை. அதை ஒரு வார்த்தை, ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு கமா, ஒரு ஆச்சரிய குறி ஒன்று கூட விடாமல் அத்தனையும் செய்து முடிப்பேன். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் எத்தனை அன்புள்ள தெய்வமாய் இருக்கிறீர். பரமபிதாவே,
நீர் எவ்வளவு எங்கள் மீது மனதுருக்கம் கொண்டவராயிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எவ்வளவு நேர்த்தியாய் எங்களுக்கு ஏற்ற காலத்திலே தேவ அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நினைவூட்டுகிறவராயிருக்கிறேன். நாங்கள் சில வேளைகளில் அடையாளங்களை காணாமல் சோர்ந்து போய்விட்டோம். சில வேளைகளில் நீர் சொன்ன வார்த்தை சரியா? சொன்னது நீர்தானா? நாங்கள் உம்மிடத்தில் கேட்டுதான் செய்தோமா? அன்று சொன்னார், இன்றும் அது நடக்குமா? நான் ஏதாயிலும் தவறு செய்து விட்டேனா? நான் மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் மனம் திரும்பி வந்த பிறகும் அவர் என்னை மன்னித்து அவருடைய வார்த்தையை என்னில் நிறைவேற்ற என் மீது அன்புடையவராய் இருப்பாரா என்று நாங்கள் பல வேளைகளிலே கலங்குகிறோம். எங்களை குறித்து கலங்குகிறோம், எங்கள் குடும்பத்தாரை குறித்து கலங்குகிறோம், எங்கள் திருச்சபையின் குடும்பங்களை குறித்து கலங்குகிறோம். இங்கே இருக்கிறவர்கள், வெளிநாட்டில் இருக்கிறவர்களை குறித்து கலக்கம் உண்டு, பயங்கள் உண்டு. ஆனால் இன்று காலை வேளையில் எங்களை பார்த்து முகமுகமாய் பேசியிருக்கிறேன். என் மகனே, மகளே, உன்னை குறித்தும் உன் குடும்பத்தாரை குறித்தும் உன் திருச்சபையை குறித்தும் உன்னுடைய ஊழியங்கள், படிப்பு, வேலை, பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றை குறித்தும் நான் கொண்டிருக்கக்கூடிய நன்மையான நினைவுகளை அறிவேன், மறக்கவில்லை. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அறிவேன், மறக்கவில்லை. உனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை அறிவேன், மறக்கவில்லை. இன்று இருக்கிற சூழ்நிலைகள் தீமையாய் தோன்றினாலும் சகலவற்றையும் உனக்கு நன்மையாக மாற்றுவேன். உன் பிள்ளைகளுக்கு, உறவினர்களுக்கு நன்மையாய் மாற்றுவேன், நன்மையாய் மாற்றுவேன். என்னுடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறேன், அது நான் சொன்னதை நிறைவேற்றும். சோர்ந்து விடாதே, நம்பிக்கையோடு அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திரு. என் நினைவுகள் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். என் மேலான நினைவுகள் உன் வாழ்க்கையில் நிறைவேறும், உன் குடும்பத்தில் நிறைவேறும். என் வழிகள் உனக்கு தெரியும், என் கிரியைகள் உனக்கு தெரியும். மற்றவர்கள் அதை பார்த்து தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லும் நாட்கள் சீக்கிரமாய் தீவிரமாய் வரும். அதை நானே திட்டம் பண்ணினேன், நானே உனக்கு அறிவித்தேன், நானே அதை செய்து முடிப்பேன். இயேசு சுவாமி, இந்த காலை வேளையிலே நீ எங்களுக்கு அனுப்பியிருக்கிற நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. உம்மை நம்பித்தான் நாங்கள் வாழ்கிறோம், உம்மை நம்பித்தான் இந்த எதிர்காலத்திலே முன்னேறி செல்கிறோம். இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நாங்கள் நொறுங்கி போயிருந்தாலும் அழிந்து போகாமல் இருக்கிறோம் என்றால் நீர்தான் காரணம். வறண்ட நிலம் ஆண்டவரே மழை பெற்றது, அது மீண்டுமாக பயிரை முளையச் செய்வது போல வறண்டு போன எங்கள் இருதயம், கலங்கி போன எங்கள் மனம், தொய்ந்து போன எங்கள் விசுவாசம் உம்முடைய வார்த்தையினால், வல்லமையினால், அன்பின் பிரசன்னத்தினால், உம்முடைய எண்ணங்களினால் இப்பொழுது பலமடைந்து இருப்பதற்காக நன்றி. நீர் சொன்னதை செய்து முடிக்கும் மட்டும் இளைப்பாற மாட்டீர், மறைந்திருக்க மாட்டீர், தூங்க மாட்டீர், கைவிட மாட்டீர். கைவிட தெரியாத தெய்வம் நீர். இன்று இந்த காலை வேளையில் எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையுமே கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய மேலான எண்ணங்கள் நிறைவேறட்டும், எங்கள் திருச்சபை மக்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும், வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நிறைவேறட்டும். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை செய்தியை பின் நாட்களிலே கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அவர் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தால் தேவன் அவர்களை நினைவு கூறுவீராக, நினைவு கூறுவீராக. அவர்கள் தரையில் இருந்தாலும், விண்வெளியில் இருந்தாலும், பறந்து கொண்டிருந்தாலும், கப்பலிலே பயணம் செய்தாலும், எந்த வாகனத்தில் பயணம், தேவரீர் அவர்களை பாதுகாத்து பராமரித்து அரவணைத்து ஆசீர்வதிக்கப் போகிற தயவுக்காய் நன்றி. துதிகன மகிமை அத்தனையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், குடும்பத்தாரோடும், ஊழியத்தில் ஈடுபாட்டு கொண்ட அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக, ஆமேன். God bless you. God be with you.